Hello friends, இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ நாங்க மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம், 2 தக்காளி, தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்துருக்கோம். அப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன், அந்த பிரியாணி இலை, அந்த பட்டை கிராம்பு எல்லாமே ஒன்று நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 2 உருளைக்கிழங்கு. ஃபர்ஸ்ட் இதில் என்ன ப்ராசஸ்னால், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 ஸ்பூனில் சோம்பும் கசகசாவும், அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். அது வந்து ட்ரையாக தான் அரைக்கணும், தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், அதையும் வந்து நல்லா தேவைக்கேற்றாப்பில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய குக்கரை நம்ம வச்சு அதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, கடுகு அதையும் போட்டு நம்ம பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ள எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் போட்டும் செய்யலாம். மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நமக்கு நம்ம போட்டிருக்க வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவையும் உள்ளே போட்டு ஒரு வதக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சோம்பும் கசகசாவும்லாம், அது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்றா உள்ளே போட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி உள்ளே போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போவுமே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் உள்ளே போட்டு அதை நல்லா ஒரு அந்த இது எல்லாமே மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வதக்கிடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லா மசாலாவும் அந்த மட்டன் கூட. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த 2 உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எதுக்கு போட்டோன்னா, நம்ம வீட்டில் ஒரு வேளை குட்டி பசங்களாம் இருந்தாங்கன்னா அந்த மட்டன் குழம்புல போட்டிருக்க அந்த உருளைக்கிழங்கு வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நமக்கு மட்டன் குழம்பு நல்லா
தண்ணியாக வேணும்னாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நாங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் வேணும் அப்படின்னாலும் திக்காக வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே குழம்புக்கெலாம் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அது ஹெல்த்தியும் கூட நமக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம அந்த உப்புலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா, காரம் எல்லாம் இருக்குன்னா பார்த்துக்குங்க. அப்படி சப்போஸ் காரம் ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடி வச்சுட்டு மட்டன் நல்லா வேகணும் அப்படின்றதுனால ஒரு 10 விசில் போல் நம்ம விடலாம். 10 விசில் விட்டு நம்ம அந்த குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஏர்லாம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை மேலே போட்டு இறக்குனா நம்மளுடைய சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து மட்டன் குழம்பு குக்கரில் வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.